Hi students, welcome to Educational IAS Academy. So video கூட நாளைக்கு நம்ம மாமா ரெண்டுக்கு சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 main syllabus எளிமையாக்கிய TNPSC. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிருக்கிற group 2 syllabus mains கான syllabus வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? சோ காலமா இந்த சிலபஸ்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த சிலபஸை பொறுத்தவரைக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க. சரிங்களா? சோ இதான்பா சிலபஸ் நான் ஜஸ்ட் சொல்லல. இத வந்து ஒரு 360 டிகிரில ஆங்கிள் அனாலிசிஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். சேம் டைம் நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் தான் மெயின்ஸ் அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஜிஎஸ் தமிழ் இதோட லாஜிக்கல் ரீசனிங் சேர்த்துட்டாங்க. அந்த லாஜிக்கல் ரீசனிங்கான சிலபஸ் சொல்லிட்டாங்க. அதுல இருந்து 40 மார்க்கு கொஸ்டின் வருது. ஓகேவா? சோ அந்த 40 கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க அந்த 40க்கு 40மே எடுத்துவீங்க, நான் உங்களை எடுக்க வச்சிருவேன். புரியுதா? சோ அதுக்கான டீடைல் எல்லாமே நம்ம வீடியோல பார்த்தலாம். தெரிஞ்சுக்கணும் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம டைரக்டா group 2 மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட போறோம். சோ அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் group 2 அதாவது இது இன்டர்வியூ போஸ்ட்க்கு. ஓகேவா? group 2 இன்டர்வியூ போஸ்ட்க்கு இந்த மெயின் சிலபஸ் கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 7 யூனிட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எதுவோட அது இது. ஓகேவா? 7 யூனிட்டா கொடுத்திருக்காங்க. இன்னொரு சொல்லிட்டா இந்த 7 யூனிட்மே ரொம்ப ஈஸி தான். ஏன்னா பழைய group 2 மெயின் சிலபஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இன் நேஷனல் லெவல், கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஸ்டேட் லெவல் இருக்கும். அதெல்லாம் இதுல இல்ல. ஓகேவா? அதெல்லாம் இதுல இல்ல. நீங்க பிரிலிம்ஸ்க்கு படிக்கிற விஷயம் தான். அத கொஞ்சம் இன்டெப்தா படிக்கணும் நான் சொல்றேன் கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன கொடுத்திருக்காங்க? மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது யூனிட் 8 ஐஎன்எம் தான். இது அப்படியே யூனிட் 8 ஐஎன்எம் தான். இதுல இருந்து 40 மார்க்கு இதுல இருந்து 40 மார்க் இருக்கு. யூனிட் 8 ஐஎன்எம் தான் இது. புரியுதா? சோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர் வருகை, போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டேனிஷ், பிரெஞ்சு அந்த ஐரோப்பியர் வருகையில படிக்கணும். அதுதான். சோ அதுதான் ஃபுல்லா இருக்கு. அப்புறமா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் குள்ள வந்துரும். மாடர்னிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ட்ரெடிஷனல் மூவ்மெண்ட்ஸ். அதே மாதிரி சார் என்ன சார் இங்கிலீஷ்ல இருக்கு? இங்கிலீஷ்லாம் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. அப்படியே பாத்தீங்கன்னா புலிதேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது பாளையக்காரர்கள். புரியுதா? சோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், வஉசி, சுப்பிரமணியன், இது நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். ஐயனம்னா யூனிட் 8 படிக்கிறது தான். கடைசியா சோசியல் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஓகேவா? சோசியல் ஜஸ்டிஸ். அப்ப நீங்க இதுல யார் படிக்கணும்? பெரியார், அண்ணா. அதேதான் யூனிட் 8 ஐயனம். சொல்ல போனா யூனிட் 8 அது யூனிட் 8 ன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட பிலிம் சிலபஸ்ல யூனிட் 8 அதுல கடைசி பாதி இரண்டாவது பாதி தான் இது. அப்ப முதல் பாதி தான் இது. அடுத்து தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் 30 மார்க். இது நம்ம அந்த தமிழ் சொசைட்டி படிப்போல தமிழ் சமுதாய வரலாறு அதுதான். அதே தான் அப்படியே இருக்கு. ஓகேவா? இது இல்லாம இதுலயுமே என்ன கொடுத்துருக்காங்க? தந்தை பெரியார், அண்ணா, அதர் ஸ்காலர்ஸ், ஆர்ட்ஸ், கல்ச்சரல் ட்ரெடிஷன். மேல இருக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்ஷியன்ட் ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கிடெக்சர் எக்ஸிபிஷன் எவிடன்ஸ், அரிக்கமேடு, ஆய்ச்சலூர், கீழடி. அதே தாங்க. இங்க புதுசா எதுவுமே இல்லைங்க. திருக்குறள் இதுல ஏதாவது புதுசா ஏதாவது வார்த்தை இருக்கா? எதுவுமே இல்லை. புரின்ஸ்ல படிச்சதான் அப்படியே கொடுக்குறாங்க இங்க. புரியுதா? சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. போன group 2 மெயின் சிலபஸ்ல மூணாவது யூனிட் என்ன இருக்கும்? சோசியல் இஷ்யூஸ் இருக்குமா? அதேதான். இங்க அதேதான் இருக்கு. புரியுதா? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை பெருக்கம் நமக்கு தெரியாதா? 2012 சென்சஸ் நமக்கு தெரியாது. பிரிலிம்ஸ் படிக்கிற அதே விஷயம் தான். சரிங்களா? எல்லாமே அதுதான். இடையில அந்த ரூரல் அர்பன் டிஸ்பாரிட்டிஸ் அதேதான். ஓகேவா? நீங்க எகனாமிக்ஸ்ல சோசியல் இஷ்யூஸ்னு ஒன்னு படிப்பீங்கல, மக்கள் தொகை, கல்வி, வேலை வாய்ப்பு, வறுமை, சுகாதாரம், அதுதான். அப்புறம் ஸ்கீம்ஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். புரியுதா? ரைட். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மென்ட் 40 மார்க்ஸ். இதான் விஷயம். இதுவுமே போன group 2 மெயின் சிலபஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம படிப்போம்ல, அதேதான். சோ எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான். புது சிலபஸ் பார்த்தா நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? ரொபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபுல்லாவே அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி படிப்போம். அதான் 40 மார்க். புரியுதா? கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அப்படியே பாலிட்டி சிலபஸ் தான். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் சோர்சஸ், யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. பிலிம் சிலபஸ்ல பாலிட்டி ஒரு 6 7 கொடுத்திருப்பாங்க. இப்படி அது அப்படியே ஒரே கலரா கொடுத்திருக்காங்க. அதேதான். சரிங்களா? இது தெரியாதா? பார்க்க பெருசா இருக்கு. நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அது என்ன ஒரு சிலபஸை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. பேரிடர் மேலாண்மைன்னு பழைய group 2 மெயின் சிலபஸ் இருக்கும்ல, அதுதான். என்ன அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும். அது தனி யூனிட்டா கொடுத்திருக்காங்க. சோ ஜியோகிராபிகல் லொகேஷன், பிசிக்கல் யூனிட்ஸ், ரிவர் சிஸ்டம், கிளைமேட், ரிவர்ஸ், அதேதான். ஃபைனலா இந்தியன் எகனாமிக் வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு.
திரும்ப அதே எக்கனாமிக்ஸ் தான். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் அசஸ்மெண்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நியூ எக்கனாமிக் பாலிசி. சரி என்ன சார் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி கொடுத்துருக்காங்க, திரும்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி கொடுத்து நியூ எக்கனாமிக் பாலிசி கொடுத்துருக்காங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி அந்த 1991 தான். லைபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி தான். சரிங்களா? சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூனா அதே தான். ஃபிஸ்கல் பாலிசி கொடுத்துருப்பாங்க. அதான் இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஸ்கல் பாலிசி சொன்னா பிரிலிம்ஸ், அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் சொன்னா மெயின்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன்ஸ், மானிட்டரி பாலிசி. ஓகேவா? திரும்ப ஃபிஸ்கல் பாலிசி கொடுத்து அதை கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? புதுசாலாம் எதுவுமே இல்லை. இங்க யூனிட் 9ல நீங்க படிப்பீங்களா இண்டெக்ஸ், அதெல்லாம் உள்ள இதுல வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். முடிஞ்ச யூனிட்டும் 3 மார்க் இதுதான். அப்ப இன்டர்வியூ போஸ்ட்ல வரக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்ங்கிறது இவ்வளவுதான். இதை தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி நார்மலா இருக்கிறது இருக்கும். இதுல அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன் நேஷனல் லெவல், கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஸ்டேட் லெவல் என்ன கேட்பாங்கன்னு தெரியாம கஷ்டப்பட்டு உட்கார்ந்து படிப்போம்ல, அது இதுல இல்ல. முடிஞ்சா? சோ இன்டர்வியூ போஸ்ட் தெளிவா சொல்லியாச்சா? ரைட். நெக்ஸ்ட் நான் இன்டர்வியூ. நான் இன்டர்வியூ தான் சேஞ்சுறீங்க, அதான் ஒண்ணும் ஈஸி தான். ஓகே. சோ குரூப் 2A சர்வீஸ். இத பொறுத்த வரைக்கும் இத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தமா இதுல 200 क्वेश्चन கேக்குறாங்க. 200 क्वेश्चनல 100 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா GS. 100 क्वेश्चन GS, 60 क्वेश्चन வந்து லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ், 40 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். 200 क्वेश्चन வந்து எக்ஸாம். அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவ் இருக்கு. அதாவது இதுல டிஸ்கிரிப்டிவ் இல்லன்னு சொல்ல, தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவ் வச்சிருக்காங்க. இது அப்ஜெக்டிவ் டைப், இது அப்ஜெக்டிவ் டைப். பார்த்தா அதுல கொடுத்த சிலபஸ் தான் அப்படியே இருக்கு. மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் ஆஃப் ஹெரிடேஜ் வந்து 20 क्वेश्चन. அதே அகைன் நம்ம யூனிட் 8. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பிரைம் மினிஸ்டர், அதுதான் இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் 15 क्वेश्चंस. அப்ப இவங்க வந்துட்டு சிலபஸ் வந்து அதே சிலபஸ் தான் வச்சிருக்காங்க. இங்க அப்ஜெக்டிவ் டைப்பா கேட்க போறாங்க. அவ்வளவுதான். இத அப்ஜெக்டிவ் டைப்பா கேட்க போறாங்க. தமிழ்நாடு எகனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு 20 क्वेश्चंस. இது அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்க போறாங்க. ஜியோகிராஃபி தமிழ்நாடு. அப்ப அவங்க மெயின்ஸ் வந்து குரூப் 2 க்கு கொடுத்துட்டதா இங்கே குரூப் 2 லயும் என்ன அந்த பாலிட்டிலாம் கொஞ்சம் டெப்தா கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் இங்க மொத்தமே 5 யூனிட் தான். சரிங்களா? இதான் மெயின் விஷயம். இது கடைசில வர பார்சி லாங்குவேஜ் 60 क्वेश्चन கேக்குறாங்க. இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்னு இருக்கு தெரியுமா? இந்த இப்ப தமிழ் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 லாம் இல்லாம நாம தமிழ் எலிஜிபிலிட்டி தனியா நடக்கும்ல, அதே சிலபஸ் தான். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இப்ப சொல்றேன், இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல இலக்கியம், உரைநடைலாம் வரவே இல்லைங்க. அந்த இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதெல்லாம் வரவே இல்லை. பேசிக்கா இருக்கக்கூடிய இலக்கணம் தான். அப்படியே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து 60 क्वेश्चन கேக்குறாங்க. இதெல்லாம் 60க்கு 60 சொலையா எடுக்கலாம். 60க்கு 60 சொலையா எடுக்கலாம். சரிங்களா? ஜிஎஸ் 100 क्वेश्चन இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே ஈஸி தான், படிச்சது தான். இப்ப கடைசியா இந்த 40 வரும். இந்த 40 क्वेश्चन ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்து 40 क्वेश्चन கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆனா உங்களுக்குமே இது தெரிஞ்சதுதான், தெரிய வச்சா நான் ஈஸியா 40 क्वेश्चन. அனாலஜினா தமிழ்ல ஒத்த தன்மைன்னு சொல்லுவாங்க. கேள்வி சொல்லவா? மருத்துவர், மருத்துவமனை. அப்ப ஆசிரியர் எங்க இருப்பாங்க? பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க. அதான் அனாலஜி. கிளாசிபிகேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். கிளாசிபிகேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? கிளாசிபிகேஷன்னா சில்லாகிசம்னு சொல்லுவாங்க. புரியுதா? பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. கிளாசிபிகேஷனா பகுப்பாய்வு. அதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, மெத்தட்லாம் இருக்கு, நான் சொல்லி தரேன். நம்மலாம் பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லாம் ரீசனிங் சிலபஸ்லாம் அடிச்சு துவச்சாச்சு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. புரியுதா? கோடிங் டிகோடிங் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ், பிளட் ரிலேஷன் சொல்றாங்க, அது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும். பசில்ஸ், டைஸ் இதெல்லாம் தெரியும். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயகிராம்ஸ். லாஜிக்கல் வென் டயகிராம் ஒண்ணும் இல்ல. இப்ப மனிதன், ஆண்கள், பெண்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வட்டமா கொடுத்துருவாங்க. மனிதர்களுக்குள்ளதான் ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. ஆனா ஆண்களும் பெண்களும் வேற அப்படி ரிலேட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் தூக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த 40 क्वेश्चन கேக்குறாங்கல்ல, இந்த 40 क्वेश्चन எவ்வளவு டாபிக் கொடுத்துருக்காங்க? 70 டாபிக் கொடுத்துருக்காங்களா? இந்த 40 क्वेश्चन காமன் நேரத்துல அடிக்கலாம். இந்த 40 क्वेश्चनக்கு 15 நிமிஷத்துல அடிக்கலாம். நான் சொல்லி தரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல்பானிமரிக் ரீசனிங், இதெல்லாம் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஜாலியா இருக்கும் படிக்கிறப்ப. எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது 40% எடுத்தா வேலைக்கு போகலாம், இந்த டிகிரி பச்சமும் கொடுத்துட்டு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அது கரெக்டாக தப்பான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், கேலண்டர்லாம் இதெல்லாம் ஷார்ட்கட் இருக்கு. பெர்முடேஷன் காம்பினேஷன் ஆக்சுவலாக மேக்ஸ் டாபிக்.
வித் பெர்முடேஷன் காம்பினேஷன் மேக்ஸ் டாபிக் ஃபேக்டோரியல் போட்டு வரும். இன்சர்ட்டிங் தி மிஸ்ஸிங் கேரக்டர் நீங்க நார்மலா பார்க்குற மிஸ்ஸிங் நம்பர் தாங்க. ஏ இ ஐ ஓ மிஸ்ஸிங்னா யூ வவல்ஸ் அதேதான். லாஜிக்கல் ரீசனிங்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபிகரல் சீரிஸ், நியூமெரிக்கல் ஆபரேஷன், சிம்பாலிக் ஆபரேஷன். நியூமெரிக்கல் ஆபரேஷன்னா நம்பர் கொடுத்து கேட்பாங்க. சிம்பாலிக் ஆபரேஷன்னா இன்இக்வாலிட்டி, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டாபிக் இருக்கும் MOT அதேதான். வேர்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் கொடுத்து கரெக்டானு கேட்பாங்க. அழகா இருக்கும் படிக்கிறப்ப. அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ்னா இப்படி இருக்கும் இமேஜ், கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்கு. இன்னொன்னு நம்ம எஸ்ஐ படிக்கிறாங்கல்ல போலீஸ்க்கு, அவங்களுக்கு எல்லாருமே இந்த டாபிக் எல்லாமே தெரியும். எம்பெடட் ஃபிகர்ஸ், விஷுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் காம்பினேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் தான். இந்த 27 டாபிக்ல 40 क्वेश्चन தட்டி தூக்கிடலாம். புரியுதா? இப்போ இது பயமா இருக்கா பார்க்க? இல்ல, பயம் கருதி தூக்கி போட்டுருங்க. ஸோ குரூப் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கலாம். மெயின் சிலபஸ் உண்மை ஈஸியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மெயின் சிலபஸ்லாம் ஒரு 4-5 மாசம் 6 மாசத்துக்கு படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சு சொல்றேன். ப்ரிலிம்ஸுக்கு நல்லா படிச்சுட்டு நீங்க மெயின்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த சிலபஸை படிச்சு முடிக்க 1 மாசம் போதும். ஜஸ்ட் 1 மந்த் போதும், முடிச்சிடலாம். அதாண்டி ரிட்டன் ப்ராக்டிஸா இதுக்கு தான் அப்ஜெக்டிவ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று இந்த என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்கிலீஷ்ல படிச்சே படிக்கிட்டோம். இதெல்லாம் தமிழ்ல இருக்கும் கொஸ்டின், சூப்பரா இருக்கும் படிக்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சிலபஸ். ஸோ மெயின்ஸ்க்காக கஷ்டப்பட்டு படிப்பீங்க, அது ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம புள்ளிங்ஸ்க்கு படிக்கிற விஷயம் தான், அதனால பயப்பட வேண்டாம். ஸோ எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.